நம்ம ஆளுங்க ஜூக்கு போனால் எப்பயுமே சுற்றி பார்த்துட்டு வர மாட்டாங்க. செல்ஃபி எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், மிருகத்தை தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனமாக ஏதாச்சும் பண்ணிட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு தாங்க வருவாங்க. அதனால அது மாதிரி தான் அந்த கூண்டுக்குள்ளே கையை விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. நல்ல வேலை அந்த சிங்கம் நல்ல மூடில் இருந்தனால அவன் தப்பிச்சான். அதுவே சொல்லிருச்சு, தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், தயவு செஞ்சு உன் கையை வெளியில் எடுத்துரு. நோட செல்லம். அந்த சிங்கம் சொல்ல வந்தது உண்மைதாங்க. நான் அந்த கூண்டுக்குள்ள விரல விட்டு சிங்கத்தை தோறேன்னு சொல்லிட்டு இவன் பாருங்க அதிக பிரசங்கித்தனம் பண்ணி விரல் போச்சு. அண்ணன் 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 நான் தான் அண்ணன் அண்ணன் வேட்டி பிடிக்கிறேன். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய். இந்த வீடியோலையும் அதே மாதிரி தான். இந்த குரங்க பாருங்க எவ்வளோ அழகா தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு அவர் கையையும் கழுவி விடுது. அதுக்காக எல்லா குரங்கும் அதே மாதிரி இருக்குமா? இவன் அந்த குரங்கிட்ட போய் என்ன வம்புலுதான்னு தெரியல, அவனை பிடிச்சி வச்சு செஞ்சு விட்டுருச்சுங்க. ஐயோ எஸ்கேப் ஆயிட்டானே. ஏற்கனவே ஒருத்தவன் வந்து புலிட்ட சிக்கி இறந்து போயிட்டான். கேட்டதுக்கு மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி எத்தனை சம்பவம் நடந்தாலும் நம்ம ஆளுக திருந்த மாட்டாங்க.